ஏன் கப்பரிசன் பேயோட்டுதலின் முடிவுகள் ஏன் சோகத்தில் முடிகின்றன? 2005ஆம் ஆண்டில் ஒரு ருமேனிய கன்னியாஸ்திரியின் விதி உலகை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அது மனநோயா அல்லது இருண்ட ஏதாவது ஒன்றா? 2005ஆம் ஆண்டில் ருமேனியாவின் அமைதியான மூலையில் இரினா கார்னிசி என்ற இளம் கன்னியாஸ்திரி குரல்களை கேட்கத் தொடங்கினார். அவள் சின்னங்களை பார்த்து கத்தினாள். வேறு யாரும் பார்க்க முடியாத நிழல்களுக்கு அவள் கிசுகிசுத்தாள். மருத்துவர்கள் ஸ்கிசோஃப்ரீனியா என்று சொன்னார்கள். ஆனால் மடாலயத்திற்குள்ள நம்பிக்கை அறிவியலை ஆட்சி செய்தது. பாதிரியாரும் சக கன்னியாஸ்திரிகளும் பிசாசு வேலை செய்வதாக நம்பினர். அடுத்து நடந்தது நினைத்து பார்க்க முடியாதது. அவர்கள் இரினாவை ஒரு மரசிலுவையில் கட்டினார்கள். அவர்கள் அவளை வாயால் கட்டி கைகளையும் கால்களையும் கட்டினார்கள். 3 நாட்கள் அவள் தனியாக இருந்தாள். உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, தப்பிக்க வழி இல்லை. அது முடிந்ததும் இரினா இறந்துவிட்டாள். நீரிழப்பு, மூச்சுத் திணறல், நம்பிக்கைக்கும் மருத்துவத்திற்கும் இடையிலான மோதலில் இழந்த ஒரு இளம் உயிர். பாதிரியாரும் 4 கன்னியாஸ்திரிகளும் கைது செய்யப்பட்டதை உலகம் அதிர்ச்சியுடன் பார்த்தது. அவர்களின் பாதுகாப்பு, நம்பிக்கை. அவர்கள் அவளுடைய ஆன்மாவை காப்பாற்றுவதாக சொன்னார்கள். ஆனால் அறிவியல் அதை கொலை என்று அழைத்தது. இன்று வரை டனாகு பேயோட்டுதல் ருமேனியாவை வேட்டையாடுகிறது. இரினா மனநோயால் பாதிக்கப்பட்டவரா அல்லது பேய் பிடித்தவரா? நம்பிக்கை அவளுடைய பராமரிப்பாளர்களை அவளுடைய துன்பத்திற்கு குருடாக்கியதா? அல்லது உண்மையிலேயே விவரிக்க முடியாத ஏதாவது விளையாட்டாக இருந்ததா? யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. நம்பிக்கையும் அறிவியலும் முரண்படுகின்றன. இரினாவின் கதை ஒரு சிலிர்க்க வைக்கும் நினைவூட்டலாகும். சில நேரங்களில் மிகப்பெரிய மர்மங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டவற்றில் இல்லை, ஆனால் நமது சொந்த நம்பிக்கைகளில் உள்ளன.